மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அது குறித்தான முழு விவரம். தனலட்சுமி, மாநிலங்களவையில் அம்பேத்கர் தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கருத்துக்கு கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக கடுமையான கண்டனங்கள் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய இறுதி நாள், குளிர்கால கூட்டத்தொடருடைய இறுதி நாள். இன்று காலை முதலே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பிரியங்கா காந்தி, அதே போல திமுக இருக்கக்கூடிய கனிமொழி உள்ளிட்ட பலர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும், தொடர்ச்சியாக இத்தகைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற அந்த முழக்கத்தை, அந்த கோஷத்தை முன்வைத்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அதே போல ராகுல் காந்தி மீது நேற்றைய அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த எஃப்ஐஆருக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்கள், கண்டனங்களை இந்திய கூட்டணி எம்பிக்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில நாடு முழுவதுமே காங்கிரஸ் கட்சியினர் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் அமித்ஷா மற்றும் பாஜக அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் தொடர்ச்சியா நாடாளுமன்ற வளாகத்துல எழுப்பிட்டு வராங்க. அதாவது கண்டன பேரணியாகவும் தற்போது அந்த அந்த நிகழ்வானது நடந்துட்டு இருக்கு. தனலட்சுமி, மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி.